இங்கே இது நான் ஒரு ப்ரோ போடாம்பில் போடாம்பில் அப்படி தான் போகணுமா 8 km கையில் ஓகே ப்ரோ அந்த சோட்டா பீம் இருந்தார்ல அது எந்த ஊர் நானே தான் தெரியுமா இல்லை இப்படி இருக்குன்னு எப்படி கண்டுபிடிப்பேன்னு பார்த்தேன் கண்டுபிடிச்சிட்டா எங்க காலேஜா சரி சரிப்பா சார் எப்படி கண்டுபிடிச்சா போட்டிருக்கேன் ப்ரோ தெரியல அவனை வச்சு ஃபன் பண்ணலான்னு பார்த்தா நம்மளை வச்சு ஃபன் பண்ணிட்டான் டைமிங்கில் அந்த பேரே கிடைக்கல ப்ரோ என்ன ஊர் அது டோலாக்பூர் சொய் ஐயோ அப்பா தாத்தாட்ட கேட்போமா தாத்தாட்ட கேட்போமா தாத்தா குச்சி எடுத்து அடிச்சிட்டாருன்னா போச்சு இது கேட்டு வைப்போம் தாத்தா இங்கே டோலாக்பூர் எங்கே இருக்கு டோலாக்பூர் லோலாக் இல்லை டோலாக்பூர் வாழப்பூரா டோலக்பூர் இந்த சோட்டா பீம்லாம் இருப்பாங்க பார்த்தீங்களா நாங்கள் வேறு இந்த ஊருக்கு புதுசு வழி வரணும் அப்படின்னு கேட்டு எங்கே அங்கேருந்து வந்தேன் அங்கேருந்து வந்தோம் அங்கேருந்து சோளக்காடு அப்புறம் போன நம்பியோட போன 8 பேர் கோயில் இது போன மாசருவி அது ஆகைக்கு எங்கே அந்த ரோடு ஆமாம் பூங்கவனம்னா செம்மேடு தாண்டி பூங்கவனம் டோலக்பூர் இல்லையா டோலக்பூர் நினைக்கிறேன் பூங்கவனம் செம்மேடுக்கு இதில் பஸ் ஸ்டாண்டு தாண்டி வாசல்பட்டி தாண்டி தான் பூங்கவனம் இது ஆகைக்கு எங்கே அந்த ரோடு இது போகலாம் அதுலேயே போகலாம் இது 8 கோயில் போல மாசி 8 கோயில சாமியை கும்பிட்டு நம்ம பார்த்துட்டு நேரம் ஊருக்கு போகலாம் கீழே இந்த ரோட்டில் போகலாம் இந்த ரோட்டில் சுற்று நல்லா விவரத்தை சொல்லி கொடுப்போம் எங்கே போகணுன்னா போங்க இங்கே போகலாம் போங்க அப்போ டோலக்பூர் இதில் போக முடியாதா இதில் போக முடியாது அங்கே தான் இருக்குன்னு நினைக்கிறேன் அங்கே தான் பூங்கவனத்து பக்கத்தில் இவருக்கு கேட்டு அங்கேயே கேட்டுக்கணும் எங்கே எந்த இடம்னு கேட்கணும் சரிப்பா சரி இவ்வளோ தூரம் வந்துட்டுமே அதான் கேட்டு போகலான்னு வந்தேன் கேட்டதை பற்றி தப்பு இல்லை சொல்கிற பேச்சுங்க சரி இப்படிதான் இது சேலத்துலேருந்து ஒரு ஆள் பெரியவர் வந்துட்டாரு செம்மேட்டு டிக்கெட் எடுக்காம பூந்தோட்டம் வந்து இறக்கிட்டாங்க தடுப்பாடு ஐயா இப்படி வந்தா செம்மேடுக்கிறது எங்க பூந்தோட்டம் பிரிவில் வந்து இறக்குறது 2வது பஸ்ஸில் ஏறி அங்கே போயிடுச்சு மாதிரி யார்கிட்ட கேட்டாலும் தெரியும் சரி தான் சரி நன்றி போய்ட்டுறான் ஐயோ டோலக்பூர் கிட்ட இவர்கிட்ட தான் சொல்கிறாரு தாத்தாவை நிறுத்தி கேட்போமா தாத்தா இங்கே டோலக்பூர் எங்கே இருக்கு டோலக்பூர் சோழடிப்பட்டு இல்லை டோலக்பூர் அது இந்த ஊரே இல்லையா மேப்பில் காட்டிச்சு தாத்தா இல்லைப்பா டோலப்பூர்னு தெரியல இல்லை டோலப்பூர்னு தெரியாது மேப்பில் போட்டுருந்துச்சு இல்லை அது மாதிரி இடமே பக்கத்தில் எந்த ஊர்னு பாரு அது பக்கத்தில் பூங்கவனம் செம்மேட்டில் இருக்குது அதுக்கிட்ட செம்மேடு சோளக்காடு இந்த மாதிரி வருது பாரு இல்லை டவர் வேறு கிடைக்கல இங்கே எங்கே டவர் கிடைக்கும் டவர் கொஞ்சம் மேட்டுக்கு போகிறோம் மேப்பெல்லாம் போட்டுருந்துச்சு டோலக்பூர்னு அது மாதிரி இங்கே இடமே இல்லையே தெரியல இந்த காளி சுக்கி அந்த மாதிரி இடம்லாம் இந்த லைன் இல்லை அவங்க பேர் எதாவது சொன்னாங்க ஊரில் ரொம்ப ஃபேமஸான ரொம்ப பெரிய ஆள் அப்படின்னாங்க இல்லையா சரி நான் போய் பார்க்குறேன் எத்தனை சொல்கிறீங்க எனக்கு புரியலைக்கு சோடில் எங்கே போனாலும் ஒரு வண்டிக்கார வந்துடுறாங்க யாராவது ஒரு திரும்ப செட்டாக பரவாயில்ல
தாத்தா 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 ஒருத்தர் காம்ப்ரமைஸ் ஆனதானே விடுவாடா சாபு விடுவாரா விட மாட்டார் தெரியும் ரோட்டையே மறைச்சிட்டு போகும்போது தெரியும் நீ விட மாட்டேன் தாத்தா போகிறாரு இங்கே வர்றதுக்கு அவ்வளோ வேகமாக வந்திக்க நல்லா போகல அப்போ இப்போ தான் தெரியுது அங்கே வர எங்கே வரைக்கும் ஏறி இருக்காங்கன்னு இப்போ தான் தெரியுது ஏன் ரோடு இப்படி இருக்குன்னு அன்றைக்கி நானும் வரல இங்கே தான் ப்ரோ வந்தோம் இங்கேருந்து பார்த்தா கொல்லிமலை வியூ ஊற்றிருக்கேன் மற்ற எல்லாம் வியூ பாயிண்ட்லேருந்து பார்த்தா கீழெல்லாம் தெரியும் இங்கேருந்து பார்த்தா கொல்லிமலை ஃபுல்லாக தெரியும் ரெடி வரலாம் மாசிலா ஃபால்ஸ் இது என்ன ப்ரோ அது என்ன மலைன்னு தெரியல எப்படி எரிஞ்சிட்ருக்கு எல்லா இடத்துலையும் 1 2 3 4 5 6 7 8 9 இடத்துல எரியுது இங்கே டோலக்பூர் எங்கன்னு கண்டுபிடிக்கிறது அதான் இந்த டோலக்பூர் எங்கே இருக்கு டோலக்பூர் டோலக்பூர் தாத்தா கொல்லிமலை கிடையாதா கொல்லிமலை இந்த ஃபோனில் வேறு காட்டுச்சு சோளக்காடு தான் இருக்கா டோலக்பூர் இல்லையா வளப்பூரா அப்போ வளப்பூர் தான் நாங்கள் டோலக்பூர்னு பார்த்துருப்போம்னு நினைக்கிறேன் அதான் பாருங்க அதை பார்த்தோம் சரி டோலக்பூர்னு இல்லைன்னுச்சா சரி தான் கீழே இறங்கணுமா இல்லை இங்கே யாராவது தெரிஞ்சுங்களா பார்க்கணும் இங்கே தெரிஞ்சவங்க அந்த இடத்த தான் பார்க்கணும் பார்க்கறதுக்கு இன்னும் பார்க்க வேண்டியது நாங்கெல்லாம் ஒரு நாளும் தெரியாத சென்னை கண்டுபிடிச்சி பழனி எங்கே இருக்குது திருச்சியிலேருந்து செல்லுல அப்படியே கரெக்டாக குறிய கண்டுபிடிச்சா ஒரு நாளே போக மாட்டோம் அந்த செல்லுல தான் எல்லாம் ஏமாத்திட்டு இருக்காங்க சைட்டாக கொண்டு போய் விட்டுருந்தோம் அந்த இடத்துல அதான் சென்னை பீச்சில் போய் கரெக்டாக விட்டுருது ஒரு ரூட்டு உங்களை கரெக்டாக விட்டுருச்சு எங்களெல்லாம் சந்து பொந்துக்குள்ளெல்லாம் விடுது அந்த மேப்பை நம்பி எங்கேயும் போக முடியல ஆமா கண்டிப்பா அது நாங்க குடும்பம் அங்க போய் வேற காமிச்சிருச்சு இது மேல்மருவத்தூர் கோயிலுக்கு போறதுக்கு முன்னாடியே இது காமிச்சது அப்புறம் அங்க போய் ஒரு ஹோட்டல் கடையில ஒரு டீ கடையில கேட்டோம் பாத்தீங்களா அப்போ யார்கிட்ட கேட்டா தான் போக முடியும் கிலோமீட்டர்லாம் போயிடலாம் சல்லுன்னு அப்படியே சைட்டை போனீங்கன்னா உங்களுக்கு நேரம் முன்னாடி எடுத்ததே போர்டர் வரும் அதுதான் மேல்மருவத்தூர் கோயில் அப்படின்னு ஆனா கொண்டு போய் விட்டுருவோம் எங்கேயோ ஒரு பக்கம் விட்டுருது அவன் தாத்தா கூட அதனால அனுப்பிச்சிருக்காரு பார்க்க வேணாங்க கொல்லிமலை எல்லா இடத்துலயும் சொல்லுவாங்க அந்த இடம் ஏரியாவுக்கு போனீங்கன்னா இந்த ஊருக்கு போகணும் தெளிவா சொல்லணும் ஆனா பேரு மட்டும் மறக்கக்கூடாது சரி அதை போய்ட்றோம் நம்ம சொந்த ஊரே சேலம் தானே சேலத்துலேருந்து இப்படி தடுமாறுறீங்க சொல்லி வந்ததே இல்லை தாத்தா ஏற்காடுலாம் போயிருக்கோம் இங்கே இந்த சைடு தமிழ்நாடுக்குலாம் இப்படி தடுமாறுனா இந்தியா தெரியாத எப்படி பாப்போம் சரி ஹிந்திக்காரன் ஒரு கொல்லிமலையே தெரியாத ஹிந்திக்காரன் ஒருத்தன் வண்டி டிரைவர் ஒரு எல்இடி டிவி எடுத்துக்கின்னு எங்கே தம்மமுட்டியில் கொண்டாந்து இது பண்ணிட்டு ஜாயிண்ட் கொடுத்து அங்கே அவங்க ஓனர் யாராக இருக்கிறாங்களாம் கிடக்குறாங்க அங்கே அது பண்ணிட்டு ஒரு தமிழே தெரியாது தமிழ் சுத்தமாக தெரியாது அந்த இந்திய தவிர அந்த ஆளு இங்கே வந்து செஞ்சாப்பட ஒன்று எப்பவுமே இது தெரியாம தெரியும் எல்லாம் இந்த ஃபோன் பண்ணுற வேலை அந்த ஆளை கண்டுபிடிச்சு சைட்டா கண்டுபிடிச்சு ஆளை கேட்டாலும் தமிழ் தெரியாது அந்த ஆளுக்கு நீ எந்த ஊருக்கு போறதுனாலும் தெரியாது அப்படியே அந்த ஆளு பார்த்து சொல்லிமல்ல இவ்வளவு இந்திக்காரங்க வந்துட்டாங்க போல இருக்கு வரும்போது எல்லா இடத்துலயும் இந்திக்காரங்க எல்லாரும் இந்திக்காரங்க இந்த மாதிரி இந்த சுரங்க பாதை போடுறாங்க பாருங்க அதான் பார்த்த வண்டி எல்லாம் போச்சு ஃபுல்லாவே அந்த ஆளு தான் மின்சாரம் இப்ப நம்ம மேட்டூர் அணைக்கட்டுல இப்ப இந்த சேலம் மாவட்டம் இந்த பங்கு தான் திருச்சி மாவட்டத்துக்கு இது 1950 55 ஆர்டர் ஆகினது இது இவ்வளவு வருஷமா கழிச்சு இப்பதான் இனிமே விட மாட்டாங்க
சரி சரி தாத்தா பார்ப்போம். ரைட் பாருங்க சரி நான் நல்லா நிறைய பேர் தெளிவாக சொல்கிறது ஆனால் அவங்க வந்து உத்தரங்க சரி தாத்தா அப்படியே போகிறோம்ல கேட்டு போய்க்கலாம். சரி கேட்டுட்டு நாங்கள் செல்லு நம்ம கொண்டு போய் ஒரு பக்கம் விட்டுருவோம். சரிங்க தாத்தா நன்றி. அப்படியே போனீங்கன்னா நாங்கள் பார்த்துட்டு போகிறோம். சரி ஸ்கேமை காமிச்சு யாருக்கு தான் கேட்டேன். அவர் ஹிஸ்ட்ரி வரைக்கும் எடுத்துட்டாரு. 1955 அந்த ஆர்டரு என்ன கான்செப்ட்னே மறந்து போச்சு ப்ரோ.